ஓகே, டைம் முடிஞ்சது. இப்போ இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாடலில் எக்ஸின் அடுக்கு 5 வந்துச்சுன்னா இதுக்கு நேர் 2 ஃபார்முலா இருக்குது. 2 ஃபார்முலானதும் பயப்படாதீங்க. அதை நீங்கள் ஒரே ஒரு முறை பார்த்தாலே போதும். திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஓகேவா? அந்த 2 ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு யூஸ் பண்ணாலே போதும். இதுக்கான பதிலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ அந்த 2 ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எக்ஸின் அடுக்கு 2 கழித்தல் 2. செகண்ட் ஃபார்முலா எக்ஸின் அடுக்கு 3 கழித்தல் 3x. அவ்வளோதான். இதுதாங்க அந்த ஃபார்முலா. ஓகேவா? இதில் எக்ஸ் என்பது இங்கே இருக்கிற இந்த நம்பர். இப்போ இந்த நம்பரை இந்த எக்ஸில் பிரதியிட்டு பதில் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயர் மைனஸ் 2. எக்ஸில் இந்த 3 பிரதியிட்டுக்கிறோம். 3 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வருது? 9. என்ன வருது? 7. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அதே 3 இதில் பிரதியிடலாம். 3 கியூப் மைனஸ் 3 9 9 27 9 கழிக்க என்ன வருது? 18 வருது. இப்போ இந்த 7ஐயும் 18ஐயும் பெருக்கிக்கலாம். பெருக்க என்ன வருது? 126. இப்போ இந்த 3 இதில் கழிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. இந்த மாடலில் எக்ஸின் அடுக்கு 2லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இடையில ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறி மாறி கூட வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வந்தால் ஃபார்முலாவில் இருக்கிற இந்த மைனஸ் வந்து மாறும். சரியா? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்ன்னு வேறு மாதிரி வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் இருக்கிற இந்த மைனஸ் மாறிடும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே, டைம் முடிஞ்சது. ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே சேம் நம்பர் இடையில கழித்தல் கடைசியில் டாட் 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 கொடுக்கப்பட்டு இதுக்கான பதிலை கண்டுபிடின்னு சொன்னால் இதுக்கான பதிலை ஆப்ஷன்ஸை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே கழித்தல் இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிற நம்பரோட 1 ஃபஸ்ட்டு கூட்டி எழுதிக்கோங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸில் இருக்கிற நம்பரையும் கூட்ட நமக்கு கிடைச்சிக்கிற நம்பரையும் பெருக்கும்போது ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த நம்பர் வருதான்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனே இந்த கணக்கிற்குண்டான பதில். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த கணக்குக்கான பதில் என்ன வரும், அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. கணக்கில் இருக்கிற இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதி 2ஆல் வகுத்துக்கோங்க. அப்படி வகுக்க என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணாலே போதுமானது. நமக்கு தேவையான பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, டைம் முடிஞ்சுது. 1லேருந்து 1000 வரைக்கும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதிலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. 1000ல் பாதி என்ன வரும்? 500. அதை 2 முறை எழுதிக்கிட்டால் போதும். 1லேருந்து 1000 வரைக்கும் கூட்டுனா என்ன பதில் வருமோ அது நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். இதுவே 1லேருந்து 10 வரைக்கும் கூட்ட சொன்னால் 10ல் பாதி என்ன வரும்? 5. அதை 2 முறை எழுதிக்கிட்டால் போதும். 1லேருந்து 10 வரைக்கும் கூட்டினா என்ன பதில் வருமோ அது கிடைச்சிரும். அதே மாதிரி தான் 1லேருந்து 100 வரைக்கும் கூட்ட சொன்னால் 100ல் பாதி என்ன வரும்? 50. அதை 2 முறை எழுதிக்கிட்டால் போதும்.
நமக்கு தேவையான பதில் என்ன வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரிக் வந்து 10, 100, 1000, 10,000 இந்த வரிசைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது.